அந்த நாய்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா 88108 அந்த பேண்ட் விட்த்தில் வந்து அப்படியே அந்த இடத்துல வந்து அந்த நாய்ஸை ஜென்ரேட் பண்ணுறதுனால ஏற்கனவே எஃப்எம் பேண்ட் விட்த் தான். ஸோ அப்போ நம்ம ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த்தை விட இந்த நாய்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமான ஆம்பிளிடியூட்ல இருக்கும்போது நம்ம சேனல்ல போய் அப்படியே உட்கார்ந்த உடனே அப்படியே சப்ரஸ் ஆயிடுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நாய்ஸ் ஜென்ரேட் ஆயிடுது. ஸோ அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா அப்படியே நீங்கள் அது கூட அப்படியே டச் பண்ணிட்டு ஒரு பைண்டர் வச்சு நீங்கள் கட்டிடணும். அதுக்கப்புறம் பாருங்க, நீங்க ஒத்த ஒயர் இருக்குன்னா அந்த ஒயர் எடுத்து இதுக்கு மேல அப்படியே நீங்க வைண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இண்டக்ஷன்லயே இந்த சிக்னலோட ஸ்ட்ரென்த் வந்து அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். டைபோலுமே உங்களுக்கு ஸ்பெக்ட்ரம் அனலைசர் டெஸ்ட் பண்ணி தான் வருது. ஸோ அதனால நீங்க 100% நம்பலாம். நீங்க எங்க இருந்தாலும் இதை பை பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 30 to 40 கிலோமீட்டர் ரேடியஸ் வரைக்கும் ஃப்ரம் டிரான்ஸ்மிட்டிங் ஸ்டேஷன்ல இதை பயன்படுத்திக்கலாம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஆப்பிள் எலக்ட்ரானிக்ஸ்ல இன்னைக்கு ஒரு நல்ல டாபிக், அருமையான டாபிக். சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களோ ஸோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன்ல இருக்கும் திரும்ப போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வருது. அப்புறம் நண்பர்களே, நம்முடைய நியூ ஆஃபீஸ் ஷிஃப்ட் ஆகி மோர் தென் 1.5 years ஆச்சு. நீங்க பழைய அட்ரஸ்க்கு நீங்க போகும்போது அங்க பைப்பு கிட்ட தான் இருக்கும், அங்க ப்ராப்பரா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ நண்பர்களே பாருங்க, நம்ம இப்போ கரண்ட் அட்ரஸ்ல இருக்கோம். அது பாத்தீங்கன்னா காலேஜ் ஹவுஸை ஒட்டின மாதிரி சென்னை சில்க்ஸ் ரோட்ல பிள்ளையார் கோயிலுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட், டோர் நம்பர் 54, ஆப்பிள் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ லிஃப்ட் இருக்குது, 2nd floor. அருமையா நீங்க வந்துட்டு போகலாம் நண்பர்களே. நம்ம நிறைய பேர் பாருங்க, அதாவது எஃப்எம் ஸ்டேஷன் எங்கெல்லாம் எந்தெந்த ஊர்ல எல்லாம் இருக்கோ அந்த ஊர்ல நீங்க லோக்கல்குள்ள இருக்கும்போது அந்த ஏரியா சரௌண்டிங்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா மேக்சிமம் உங்களுக்கு வந்து ஒரு மோர் தென் 80% சிக்னல் வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, நம்ம மதுரையில் இருக்கிறோம். ஸோ மதுரை ஸ்டேஷனுக்கும் நமக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். ஸோ ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன், இங்க வந்து ஒரு 8 சேனல்ஸ் வந்து இங்க இருந்து டெலிகாஸ்ட் பண்றாங்க. ஸோ இந்த 8 சேனலும் பாருங்க நமக்கு நல்லாவே கிடைக்கும். ஆனா பாருங்க, நம்ம ஒரு எல்இடி டியூப் லைட்டை நம்ம போட்டுட்டாலோ இல்ல நம்ம ஒரு அதாவது ஒரு எஸ்எம்பிஎஸ் பேஸ்ட் ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் கெஜெட்ஸை நீங்க ஆன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு நாய்ஸ் வந்து ஆடாயிடும். இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த எஸ்எம்பிஎஸ்ல ஒரு ஆசிலேட்டர் இருக்குது. அந்த ஆசிலேட்டர் வந்து ஒரு நாய்ஸை ஜென்ரேட் பண்ணுது. அந்த நாய்ஸ் பாத்தீங்கன்னா கரெக்டா பாத்தீங்கன்னா 88108 அந்த பேண்ட் விட்த்தில் வந்து அப்படியே அந்த இடத்துல வந்து அந்த நாய்ஸை ஜென்ரேட் பண்றதுனால ஏற்கனவே எஃப்எம் பேண்ட் விட்த் தான். ஸோ அப்போ நம்ம ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த்தை விட இந்த நாய்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமான ஆம்பிளிடியூட்ல இருக்கும்போது நம்ம சேனல்ல போய் அப்படியே உட்கார்ந்த உடனே அப்படியே சப்ரஸ் ஆயிடுது. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த நாய்ஸ் ஜென்ரேட் ஆயிடுது. ஸோ அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, நம்ம ரிசீவ் பண்ணக்கூடிய எஃப்எம் சேனல்ஸோடைய அதனுடைய ஆம்பிளிடியூட நம்மளுடைய ஸ்ட்ரென்த் பண்ண வேண்டியிருக்கு. அப்படி ஸ்ட்ரென்த் பண்ணும்போது ஏதாவது ஒரு எஸ்எம்பிஎஸ் நாய்ஸ் உள்ள வந்தா கூட நம்ம சிக்னலுடைய ஆம்பிளிடியூடு வந்து அதோடைய கெயின் லெவல் வந்து ஹெவியா இருக்கும்போது இந்த நாய்ஸ் வந்து அதை டிஸ்டர்ப் பண்ண முடியல. ரைட்டுங்களா? ஸோ நண்பர்களே, இந்த மாதிரி ஒரு டைபோல் ஆண்டனா, இந்த டைபோல் ஆண்டனாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெக்ட்ரம் அனலைசரை வச்சு சூப்பரா பக்காவா ஒன்னொன்றுமே இண்டிவிஜுவலா செக் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா இதனுடைய பொட்டன்ஷியல் ஸ்டெபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுவதற்காக பார்த்தீங்கன்னா காப்பர்லாம் இன்டர்னலா எக்ஸ்டர்னலா வைண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கிறோம். ஸோ பாருங்க நண்பர்களே, இது 4 feet டைபோல். பார்த்தீங்கன்னா 4 feet டைபோல். இந்த டைபோலை நம்ம டிரான்ஸ்போர்ட்டிங், அதாவது கொரியர் பர்பஸ்க்காக நம்ம ஃபோல்டிங் டைப்பா இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது அப்படியே ஒரே பீஸா ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 2 இடத்துல நம்ம வந்து எங்க அவுட்புட் எடுக்கிறோமோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டன்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்காக ஒரு இன்டர்னலா எக்ஸ்டர்னலா காப்பர் சூப்பரா வைண்ட் பண்ணி, அதுக்கப்புறம் பாருங்க கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட் தான். அவங்க என்ன கேட்குறாங்களோ பார்த்தீங்கன்னா ஒரு 10 மீட்டர் கேபிள், சில பேர் பார்த்தீங்கன்னா 5 மீட்டர் கேபிள், சில பேர் 20 மீட்டர் கேபிள் கேட்குறவங்களா இருக்காங்க. அந்த மாதிரி கேபிள் சூப்பராக கிளிப் பண்ணி அமர்க்கலாமா நம்ம இதை கொடுத்துட்றோம். ஸோ இந்த 2 கிளிப்பையுமே இந்த காப்பருக்கு செட்டில் கனெக்ட் பண்ணிட்டு அதனுடைய அதர் எண்டை கொண்டு போய் நிறைய பேர் பாருங்க, அந்த எஃப்எம் சிக்னல் பார்த்தீங்கன்னா அந்த எஃப்எம் செட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியல் இருக்கும், இல்லைன்னா சில செட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒத்த ஒயர் தங்கும். ஸோ அந்த ஒயரில் அந்த ஏரியல் இருக்க இடத்துல கொண்டு போய் இந்த ஒயரை அப்படியே நீங்கள் அது கூட அப்படியே டச் பண்ணிட்டு ஒரு பைண்டர் வச்சு நீங்கள் கட்டிடணும். அதுக்கப்புறம் பாருங்க, நீங்க ஒத்த ஒயர் இருக்குன்னா அந்த ஒயர் எடுத்து இதுக்கு மேலே அப்படியே நீங்கள் வைண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இண்டக்ஷன்லேயே இந்த சிக்னலோட ஸ்ட்ரென்த் வந்து அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். ஸோ நண்பர்களே பாருங்க, சில நண்பர்கள் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட யமஹா, சோனி அந்த மாதிரி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 75 ohms இம்பிடன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஆர்டினரி செட் எல்லாத்துக்குமே இது இல்லாமல் அப்ளிகபிள் ஆகாது. அதாவது பாருங்க, ஒரு 75 ohms இருக்கலாம், சில இடத்துல 300 ohms இம்பிடன்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்க இதை அப்படியே யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு மேட்சிங் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு ஒரு 75 ohmஸா ஒரு 300 ohmஸா அந்த கன்வர்ஷன்லாம் பண்ணி தான் நீங்கள் அதில் வந்து நீங்கள் பிளக்இன் பண்ண முடியும். ஸோ நண்பர்களே பாருங்க, யமஹா, சோனி அப்படி வச்சிருக்க கஸ்டமர் அவங்க ஃபோட்டோ அனுப்புகிறாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக இதில் கனெக்டர்லாம் போட்டு சூப்பராக கொடுத்துரும். ஸோ அவங்க இந்த டைப்போல
4வது மாடி இல்ல 3வது மாடி இல்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அப்படியே சூப்பரா அந்த இடத்துல ஹேங் பண்ணிட்டு அதுல இருந்து ஒரு அவுட்புட் எடுத்து அந்த செட்டில் கனெக்ட் பண்ணும்போது அப்படியே பாத்தீங்கன்னா சூப்பரா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நான் மதுரையில் இருக்கிறேன், உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒரு 8 சேனல்ஸ், அந்த 8 சேனலுமே பாத்தீங்கன்னா அப்படியே சூப்பரா, அதாவது 100% ரிசப்ஷன் வந்து அப்படியே கிடைக்கும், எந்த நாய்ஸும் இல்லாம. ஸோ இது எங்கெல்லாம் அப்ளிகபிள் பாத்தீங்கன்னா எஃப்எம் ஸ்டேஷன் எங்க இருக்கோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு 40 கிலோமீட்டர் ரேடியஸ். எஃப்எம் ஸ்டேஷன் இதுல இருக்குன்னா இதுல இருந்து பாத்தீங்கன்னா அப்படியே ரேடியஸ் பாத்தீங்கன்னா ஒரு அதிகபட்சமா ஒரு 30 to 40 கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு வந்து இந்த 4 ஃபீட் டைபோல், இந்த 10 மீட்டர் கேபிள் செட்டப்பை நீங்க சூப்பரா பயன்படுத்திக்கலாம். நண்பர்களே, நீங்க இந்தியாவில் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்க இதை பை பண்ணி நீங்க இருந்த இடத்துல இருந்து நீங்க பை பண்ணிக்கலாம். ஏற்கனவே நிறைய பேர் பை பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம ஒரு ஒரு லேட்டஸ்டா ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ரொம்ப ரொம்ப குவாலிட்டியா இருக்குது, நல்லா இருக்குது. உங்களுக்கு 4 ஃபீட் டைபோல் ஹோல்டிங் டைப்பு, நீங்க எந்த இடத்துல உங்க வீட்டினுடைய மாடியில எந்த இடத்துல வேணும்னாலும் நீங்க சூப்பரா நீங்க இதை ஹேங் பண்ணிக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரோப்பை வச்சு, இந்த இடத்துல ஒரு ரோப்பை வச்சு இல்லை கிளாம்பை வச்சு சூப்பரா இப்படி பண்ணிக்கலாம். இது பேர் தான் நீங்க ஹரிசாண்டல் வெர்டிகல் பொசிஷன். இந்த பொசிஷன்ல நீங்க வந்து ஹேங் பண்ணிட்டு இதுல இருந்து நீங்க அவுட்புட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஹரிசாண்டல் வெர்டிகல் பொசிஷன்ல நீங்க மாட்டும் போது அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா அப்படியே ஹரிசாண்டல்ல வரும்போது அப்படியே இதுல ரிஃப்ளெக்ட் ஆகும்போது இந்த இடத்துல இருந்து மேக்சிமம் அவுட்புட் எடுத்து சூப்பரா இதை நீங்க பயன்படுத்திக்கலாம். ஸோ நண்பர்களே, ஒவ்வொரு டைபோலுமே உங்களுக்கு ஸ்பெக்ட்ரம் அனலைசர் டெஸ்ட் பண்ணி தான் வருது. ஸோ அதனால நீங்க 100% நம்பலாம். நீங்க எங்க இருந்தாலும் இதை பை பண்ணிக்கலாம். மேக்சிமம் 30 to 40 கிலோமீட்டர் ரேடியஸ் வரைக்கும் ஃப்ரம் டிரான்ஸ்மிட்டிங் ஸ்டேஷன்ல இதை பயன்படுத்திக்கலாம். இதோட ரேட்டு பாருங்க, நம்ம ஆன்லைன் கஸ்டமருக்காக இந்த ஆண்டனா 4 ஃபீட் டைபோல் ஆண்டனா 400 rupees and 10 மீட்டர் கேபிள் அண்ட் கிளிப் செட்டப் பாருங்க உங்களுக்கு 200 rupees and கொரியர் காஸ்ட் ஜஸ்ட் 100. ஸோ டோட்டலா 700 rupees. ஸோ நண்பர்களே, இதே இப்போ நாம் தினந்தோறும் வீடியோக்கள் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த நல்ல விஷயத்த உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. நீங்க எங்க இருந்தாலும் அங்கிருந்தே நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோவோடு. நன்றி, வணக்கம்.